அனைவருக்கும் என் இனிய தமிழ் வணக்கம். என் பெயர் ஹன்சிதா குணசங்கர். நான் சிகாகோவில் இருக்கும் அன்னை தமிழ் பள்ளியில் மழலை வகுப்பு படிக்கிறேன். என் கதையின் பெயர் நட்பே பலம். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளார 4 நண்பர்கள் இருந்தாங்க. ஒரு மான், ஒரு காகம், ஒரு எலி, ராமை. இந்த 4 பேரும் நல்ல நண்பர்களாக தினமும் சிரிச்சு பேசி அவங்க பொழுத கழிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி பார்த்து ஒரு நாள் அந்த காட்டுப்பகுதிக்கு வேடன் ஆமையை பிடிச்சு பையில போட்டு நடக்க ஆரம்பிச்சுட்டான். இத பார்த்து 3 நண்பர்களும் பதறாம திட்டம் போட்டபடி காகம் ஒரு மர உச்சியில உட்கார்ந்து வேடம் போற வழியா பார்த்துட்டு இருந்துச்சு. நடந்து போயிட்டான். எல்லி அதோட பற்களால பைய கடிச்சு ஆமை நண்பரை காப்பாத்திருச்சு. காகம் காகம் கா கான்னு கத்தி மானதை புந்தித்து தப்பிச்சு ஓடிச்சு. வேடன் ஏமாந்து போயிட்டான். இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, பதறால காரியம் சிதறாது. எந்த ஒரு செயலையும் நம்ம திட்டம் போட்டு செயல்படுவோம், வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். யாருக்கும் துன்பம் வந்தாலும் நம்ம உதவி செய்யணும். இதைதான் திருவள்ளுவர் உடுக்க இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்று கூறினார். நன்றி, வணக்கம். தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க.